ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு அறிவித்தார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர் செய்த கிரியைகளைப் போல செய்வார்கள், அதிலும் பெரிய கிரியைகளை செய்வார்களாம். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம், அவரை விசுவாசித்தால், இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று, மீட்பர் என்று, அவர் வல்லமை உடையவர் என்று விசுவாசித்தால் அவர் செய்த கிரியைகளை நாமும் செய்ய முடியும். அதை காட்டிலும் பெரிய கிரியைகளை நாம் செய்ய முடியும். ஒரு தேவ மனிதன் இப்படியாக அவர் சொன்னார், இயேசு சொன்னது போலவே நானும் அவர் செய்த கிரியைகளை நானும் செய்வதற்கு எனக்கு அனுக்கிரகம் பண்ணினார் என்று. வெளிநாட்டில் ஒரு தெய்வ மனிதனை குறித்து கேள்விப்பட்டேன். அந்த மனிதன் ஒரு சுகம் அளிக்கும் வல்லமையை பெற்றிருந்தார். அவர் வயதானவர் தான். அந்த வயதானவர் தன்னுடைய நாற்காலியில் அமர்ந்திருப்பாராம். அவரிடத்தில் கொண்டு வருகிற வியாதிஸ்தர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், முடக்கப்பட்டவர்கள், முடவர்கள், கால் செயலிழந்தவர்கள் வீல்சேரில் வைத்து அவரிடத்தில் தள்ளி கொண்டு வருவார்களாம். அவர்கிட்டே வந்து அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உடனே சுகமடைந்து புறப்பட்டு கிளம்பி நடந்து சென்று விடுவார்களாம். அப்படிப்பட்ட வல்லமையுடைய ஒரு தேவ மனிதன். அவர் தன்னுடைய அந்திய காலத்தில் அவர் சொன்ன பொழுது ஒன்றை நமக்கு அது உறுதிப்படுத்தினது. இயேசு தாம் சொன்ன வாக்குத்தத்தத்தில் ஒன்றிலும் குறைவில்லாதவர். அவர் சொன்னது போலவே என்னை விசுவாசித்தால் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொன்னாரே, அந்த மாதிரி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த கிரியைகளை நடப்பித்து காண்பிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். இன்றைக்கு நாம் அநேகர் என்ன சொல்லுகிறோம்? அது அன்றைக்கு நடந்தது, ஆதியில் நடந்தது, புதிய ஏற்பாட்டில் நடந்தது, பழைய ஏற்பாட்டில் நடந்தது. இன்றைக்கு நோ, அது இன்றைக்கெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் சும்மா சொல்லுவார்கள், இன்றைக்கெல்லாம் அப்படி நடக்காது என்று பேசுகிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால், தேவன் மேல் விசுவாசம் வைக்க முடியாத கோழைகள், தேவன் மேல் நம்பிக்கை வைக்க முடியாத கோழைகள். ஏன் நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் என்றால், அது அன்றைக்கு நடந்தது, இன்றைக்கு நடக்காது என்று சொல்லுகிற அநேகர் எனக்கு தெரியும். ஆனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன், நான் பல நாட்கள் ஜெபித்திருக்கிறேன். ஆண்டவரே, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து நடந்த பொழுது, சாசு பிடித்தவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்த பொழுது சுகமடைந்தது.
பேதுரு நடந்து போன பொழுது சுகமடைந்தது. எங்கள் வாழ்க்கையிலையும் ஊழியத்திலையும் அப்படிப்பட்ட காரியத்தை நான் காண வேண்டும். நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் காண எங்களுக்கு கிருபை தாரும் என்று கேட்ட பொழுது பல அடையாளங்களை, அற்புதங்களை இயேசு இந்த ஊழியத்தில் செய்த பொழுது ஆச்சரியப்பட்டு நின்றேன். பல இடங்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை செய்தார். ஒரு சமயம் நானும் மற்றொரு ஊழியரும் நாங்கள் ஒரு பட்டணத்திலிருந்து புறப்பட்டு இன்னொரு எஸ்டேட்டுக்குள்ளே போகிறோம். அந்த எஸ்டேட்டுக்குள்ளே ஒரு மேனேஜருடைய வீட்டுக்கு ஜெபிக்க வர சொல்லியிருந்தார்கள். ஆதலால் ஒரு மதிய பொழுது அவர்கள் நேரம் கொடுத்திருந்தார்கள். ஏனென்றால் அந்த எஸ்டேட்டில் மேனேஜர் என்றால் ஏகப்பட்ட வேலை இருக்கும். அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் எப்படியோ அவங்க கேள்விப்பட்டு நீங்கள் எங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ண வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நானும் சரி என்று சொல்லிவிட்டேன். அந்த ஊழியக்காரர் என்னை கூட்டி கொண்டு போகிறார். நாங்கள் அந்த மேனேஜருடைய வீட்டில் போய் அவருக்காக ஜெபித்து அவருடைய குடும்பத்தாருக்காகலாம் ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கிருந்து திரும்ப இறங்க வேண்டும். மலையினுடைய நடுவில் அந்த வீடு இருக்கும். நாங்கள் கீழே இருந்து சில ஸ்டெப்ஸ் மூலமாக தான் ஏறி போக முடியும். வாகனம் அந்த வீட்டுக்கு போகாது. வேறு வழியாக வந்தால்தான் அந்த வாகனம் அங்கே வர முடியும். அது ரொம்ப சேஃபான இடத்தில் அந்த வீட்டை மிக அழகாக கட்டியிருந்தார்கள். அப்போ நாங்கள் கொஞ்சம் தூரம் சில படிக்கட்டில் ஏறி தான் மேலே போக வேண்டியது இருந்தது. போய் ஜெபித்து விட்டு மீண்டும் எங்கள் வாகனத்தை எடுக்க வேண்டும். அந்த நேரத்தில் ஒரு வயதான தாயார் வழியில் நின்று கொண்டிருந்தார்கள். நாங்கள் இந்த வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வெளியே வரும்பொழுது அவர்கள் வழியில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஐயா நீங்கள் மேலே யார் வீட்டுக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்டார். நாங்கள் சொன்னோம், மேலே யார் வீட்டுக்கு வரலையே, நான் இவருக்கு ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் புறப்படணும். இல்லையே, மேலே நீங்கள் வரலன்னா வேற பிரச்சனை வந்துடும், நீங்கள் மேலே போய் பாருங்க, அங்கே ஒரே பிசாசுகளாக ஆடிட்டு கிடக்குது அப்படின்னு. எங்களுக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் உடனே அது கொஞ்சம் தூரம் மேலே ஏற வேண்டும். மறுபடியும் ஒரு படிக்கட்டுகள் ஏறி அந்த இடத்துக்கு மேலே அந்த எஸ்டேட்டினுடைய குடியிருப்பு பகுதிக்கு போனோம். அங்கே போன பொழுது ஒரு வீட்டார் சொல்லி வைத்தது போல எங்களுக்காக காத்திருந்தார். அவங்க சொன்னாங்க, நீங்கள்லாம் வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அது எப்போ ஒன்றுமே புரியாது, என்னன்னு தெரியாது. நாங்கள் போய் அந்த வீட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்தோம். அவங்க சொன்னாங்க, நிறைய பிசாசு பிடித்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நீங்கள் வர்றது தெரிஞ்சு அங்கே அலைக்கழித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ எல்லாரையும் கூட்டிகிட்டு வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். நாங்கள் சொன்னோம், நாங்கள் வர்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் ஆண்டவருக்கு தெரியும்ல. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் வரும்பொழுது இந்த அசுத்தாவிகளுடைய அந்த கிரியைகள் முடக்கப்படுகிறது ஆண்டவருக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் உள்ளே உட்கார்ந்திருந்த பொழுது எனக்கு நினைவு தெரிந்து 20 நபர்களுக்கு மேல், வேலைக்கு போயிட்டு வந்தவங்க, வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தவங்க அப்படின்னு ஒரு 20 நபர்களுக்கு மேல் பயங்கர ஆற்றத்தில் அவர்களை அந்த குடியிருப்பு பகுதியிலிருந்து கொண்டு வந்து உள்ளே வைக்கிறார்கள். நாங்கள் ஜெபித்த உடனே, தலையில் கை வைத்து ஜெபம் பண்ண உடனே அவைகள் விலகிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை அந்த நாட்களிலே கர்த்தர் செய்தார். அதுதான் என்னுடைய அனுபவத்தினுடைய ஆரம்ப காலம். இந்த ஆரம்ப காலத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். இப்பொழுது ஆண்டவர் அந்த அனுபவத்தை அதிகரித்ததினால்
நாம் முன்பு போராடினதைப் போல போராட வேண்டியதில்லை. ஒரு கமாண்ட் பண்ணால் போதும், அது போயிடும். அலக்கடிச்சு அங்கே கடந்து அது வெளியேறினால்தான் அந்த இடத்தை விட்டே வெளியே போகும். அந்த மனிதர்களை விடுவிச்சாதான், விடுதலை ஆனாதான் அந்த இடத்தை விட்டு அவங்க எட்ட போக முடியும். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களில் செய்து வருகிறார். ஆண்டவர் உங்களை கொண்டும் பெரிய கிரியைகளை செய்ய முடியும். நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், சாசை கண்டு பயப்படுறவர்களா, வியாதியை கண்டு பயப்படுகிறவர்களா, பிரச்சனையை கண்டு பயப்படுகிறவர்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கிரியைகளை செய்யும்படி ஆண்டவர் விரும்பி இருக்கிறார். அதனால உங்க கரத்தினாலே அற்புதங்களை செய்ய ஆண்டவரால் முடியும். சோர்ந்து போகாதிருங்கள். பிரச்சனையை கண்டு துவண்டு விடாதிருங்கள். பிரச்சனை யாருக்கு இல்லை, பிரச்சனைக்கு யாருக்கு வரல, வரும், நம்மை சூழ்ந்து நிற்கும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் ஜெயத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, இயேசு செய்த கிரியைகளை நாமும் செய்யவும், அதை பார்க்கிலும் பெரிய பெரிய கிரியைகளை நடப்பிக்கவும் ஆண்டவர் தம்முடைய கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வலது கரத்தை எடுத்து உங்கள் தலையில வைத்து, ஏசப்பா, எனக்கு அந்த கிருபையினை தந்திருக்கிறீர், அதை நான் பயன்படுத்த எனக்கு கிருபை தாரும், அதை நான் யூஸ் பண்ண, ஐ வாண்ட் டு யூஸ் இட் அனாயிண்டிங், ஐ வாண்ட் டு யூஸ் இட் கிஃப்ட்ஸ் லார்ட் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர் நிச்சயம் ஒரு பெரிய அபிஷேகத்தை உங்களுக்குள்ளே கட்டளையிட்டு உங்களை வழிநடத்துவார். உங்களை வேதனைப்படுத்தினவர்களுக்கு நடுவே உங்களை தலை நிமிர்ந்து நிற்கப்படுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாது. ஆமென்.